தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் 16 இறை வசனங்கள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா என் கிழமை ஏப்ரல் 11 2026 சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் கடுப்பாகிறாரு, கோவப்படுறாரு. ஏன்னா நான் உயிர் தெளிந்து மகதலா மரியாவுக்கு தோன்றேன்னு அவங்க உங்கள்கிட்ட சொன்னாங்க, அப்பயும் நீங்க நம்பல. அதுக்கப்புறம் அந்த எம்மாவூஸ் சீடர்கள் நடந்து போகும்போது அவங்கள போய் பார்த்தாரு, அவங்கள்ட்ட பேசினாரு. அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க, அதையும் நீங்க நம்பல. அதுக்கப்புறமேட்டு எப்ப நம்புனீங்க? நான் உங்களுக்கு பந்தியில நீங்க அமர்ந்து இருக்கும்போது நானும் உங்க கூட உட்காந்து சொன்னப்ப நம்புனீங்க. அதனால நீங்க இவ்வளவு நம்பிக்கையா இல்லாம இருந்தீங்களே இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்றாரு, நம்ம மேல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நாமளும் என்ன பண்றோம், அவங்க மாதிரியே தான் நிறைய டைம்ல ஏசப்பா விட்டுறோம். அட போப்பா, இவர் நம்மளை எங்க காப்பாத்த போறாரு அப்படிங்கிறோம். சரி, கடவுள் நம்ம கூட இல்லை போல, நம்ம பண்ண பாவத்துக்கு அவர் நம்மளை பழி வாங்குறாரு போல நினைச்சுக்கிறோம். ஏதோ ஒண்ணு நினைச்சு 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 நம்ம என்ன பண்ணிடுறோம், கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம். அவரை நாம நம்புறது இல்லை. அவர் நம்மளை கஷ்டத்துல காப்பாத்துவாங்கிறது நம்புறது இல்லை. நம்பாதப்ப அவர் எப்படி பண்ணுவாரு? சரிங்களா? ஸோ நம்ம நம்பணும். ஓகேங்களா? ஏன்னா பாருங்க, ஏசப்பா கடைசியா என்ன சொல்றாரு, நம்பிக்கையின்மை கண்டித்தாராம். ஸோ இனிமேலாம் நம்பிக்கையோட இருங்கடா அப்படிங்கிறாரு ஏசப்பா. அது மட்டும் இல்லாம உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கன்றாரு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் கவலைப்படக்கூடாது. ஏசப்பா முழுமையா நம்புவோம். ஏசப்பாவை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். இயேசு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.